பொதுவா போலீஸ்ல புகார் கொடுத்த புகார் மேல போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தினால நீங்க பாதிக்கப்பட்டவங்களா, பாதிக்கப்பட்டிருந்தா புகார் கொடுங்க அப்படின்னு போலீசார் அழைக்கிற கதை வித்தியாசமா இருக்கு. அது மட்டும் இல்லாம புகார் கொடுத்துட்டோன்னு சொல்லி வீட்டுல இருக்காதீங்க, அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அந்த புகார் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டியது இருக்கு. அதனால புகார் கொடுத்தவங்க எல்லாம் எங்க கிட்ட வந்து உங்களுடைய அந்த வாக்குமூலத்தை கொடுத்துட்டு போங்கன்னு ஒரு போலீசார் அறிவிக்கிறாங்க. என்ன வழக்கு, என்ன விவகாரம், வாங்க தொடர்ந்து பேசுவோம். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரினுடைய விசாரணையில இருந்து வரக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க வழக்குகள்ல ஒரு வழக்கு தான் எல்பின் மோசடி வழக்கு. திருச்சி மன்னார்புரத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல தங்களுடைய கிளை நிறுவனங்களை பரப்பி பல்வேறு வகையான மோசடியில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுல சிக்கின நிறுவனம். இந்த எல்பின் மோசடி வழக்குல தான் திருச்சி எடமலைப்பட்டி புதூரை சேர்ந்த மணிகண்ட ராஜன் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட்டை, குறிப்பா அந்த எல்பின் மோசடியில தொடர்புடைய ஒரு நீண்ட நாள் தலைமறைவாக இருந்த ஒரு குற்றவாளியை எல்பின் சிறப்பு விசாரணை குழு போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மணிகண்ட ராஜனுடைய தந்தை பால்ராஜும் இதே எல்பின் மோசடி வழக்குல ஒரு குற்றவாளியா இருக்கிறாரு. அவரும் ஒரு தொடர் தலைமறைவு குற்றவாளியா தொடர்ந்து வராரு அப்படிங்கிற ஒரு தகவலை போலீசார் குறிப்பிடுறாங்க. இந்த எல்பின் மோசடி வழக்கு அப்படிங்கிறது சற்று விசித்திரமானது, கொஞ்சம் வித்தியாசமானதும் கூட. திருச்சியை சேர்ந்தவர் ராஜா என்கிற அழகர்சாமி, அவரும் ரமேஷ்குமார் அப்படிங்கிற அந்த இரண்டு நபர்களை இயக்குநர்களாக கொண்டு திருச்சி மன்னார்புரத்தை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் அந்த எல்பின் அப்படிங்கிற நிறுவனம். எல்பின் இகாம் பிரைவேட் லிமிடெட், ஸ்பேரோ குளோபல் ட்ரேட், ஸ்பேரோ டூரிசம் அப்படி பல்வேறு துணை நிறுவனங்களை அவர்கள் தொடங்கி இருக்கிறாங்க. இந்த எல்பின் நிறுவனத்துல பாபு, பாதுஷா, அறிவுமணி, பால்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பலரையும் பங்குதாரர்களாக இணைத்து கொண்டு திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் புதுச்சேரி வரையிலான பல்வேறு இடங்கள்ல இவர்கள் பல்வேறு கம்பெனி பெயர்கள்ல இவங்க இந்த மோசடியில ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுல சிக்கி இருக்கிறாங்க. ஒரு இடத்துல இவர்கள் மீது எஃப்ஐஆர் விழுந்துருச்சு, ஒரு குற்றச்சாட்டுல சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆளை மாத்திக்கிறது, பேரை மாத்திக்கிறது, இன்னொரு கம்பெனியை தொடங்கிட்டு இன்னொரு மாவட்டத்துல இதே வகையான மோசடியை அங்க அரங்கேற்று இவர்கள் இந்த ஒரு வகையான மோசடி செஞ்சாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஊருக்கு ஒரு திட்டம், அது போல அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேரு. பெரும்பாலும் எல்லாமே ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களா இருந்திருக்குங்கிறது தான் எல்பினுடைய ஒரு ஹைலைட்டான விஷயம். நீங்க 1 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டீங்க அப்படின்னு சொன்னா 10 மாதத்துல உங்களுடைய பணம் ரெட்டிப்பாகும் அப்படிங்கிறது தொடங்கி பல்வேறு வகையான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த முதலீடுகளை அவர்கள் ஈர்த்திருக்கிறாங்க. அப்ப இந்த பின்னணியில தான் குறிப்பா தமிழகத்துல 2013 முதல் 2023 வரையிலான அந்த காலகட்டத்துல தமிழகத்தினுடைய பல்வேறு போலீஸ் நிலையங்கள்ல இவர்களுக்கு எதிராக அடுத்தடுத்து வழக்குகள் பதிவு செய்யப்படுது. ஆக இந்த பின்னணியில தான் இந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனம், அந்த குறிப்பிட்ட நபர்கள் மீதே 17 வழக்குகள் பல்வேறு இடங்கள்ல பதிவு செய்யப்பட்ட நிலையில தான் இதை அனைத்தையும் ஒருங்கிணைந்த முறையில இந்த வழக்கை கொண்டு செல்லணுங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்துதான் சிறப்பு விசாரணை குழு அப்படிங்கிறது SIT, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணப்படுது. அந்த குழுவினுடைய தலைவராக திருச்சி மாவட்டத்தினுடைய பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் DSP லில்லி கிரேஸ் அவங்க தலைமையில தான் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவினருடைய தொடர் முயற்சிகளால கடந்த 2024 மையப்பகுதியிலிருந்து இந்த 2025 வரையிலான இந்த ஓராண்டு கால இடைவெளியில சுமார் 20க்கும் மேற்பட்ட நபர்களை அடுத்தடுத்து கைது செய்திருக்கிறாங்க. இதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த 17 வழக்குகளையும் இந்த SITன்னு சொல்லக்கூடிய இந்த சிறப்பு விசாரணை குழு கையாண்டாலும் 17 வழக்குகளையும் தனித்தனியாக தான் அவங்க கையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வழக்குக்கும் தனித்தனி எஃப்ஐஆர் இருப்பதை போல தனித்தனி குற்ற பத்திரிகையும் அவர்கள் தாக்கல் செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில தான் கடந்த 2022 ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட குற்றப்பிரிவுல 3/2022 அப்படிங்கிற எண் கொண்ட அந்த எஃப்ஐஆரின் படி
வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குல தொடர்புடைய நபர்களான அந்த மணிகண்டராஜனை தான் தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. ஆக இந்த தமிழகம் முழுவதும் இந்த எல்ஃபின் குழுமத்துக்கு எதிராக பதிவான இந்த 17 வழக்குகளிலும் தொடர்புடைய நபர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் இதுவரைக்கும் 8389 பேர் புகார் கொடுத்திருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் வெளியில் புகார் கொடுக்காமலே இருக்கலாம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு தெரிந்து உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் வேறு யாரேனும் இந்த எல்ஃபின் நிறுவனத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால், அவர்கள் இதுவரை புகார் கொடுக்காமல் இருந்தால் திருச்சி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸில் நேரில் அணுகி அவர்கள் தகுந்த ஆதாரங்களுடன், அந்த ஆவணங்களுடன் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீசார் தெரிவிக்கிறாங்க. திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தினுடைய முகவரி அது எங்க இருக்கு அப்படிங்கிற விவரம் திரையில தோன்றும். அடுத்தது, இந்த புகார் கொடுத்த 8389 பேர்ல 2873 பேர் வரைக்கும் தான் அவர்கள் போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. புகார் கொடுக்கிறதுங்கிறது ஒரு முதல்கட்ட நடவடிக்கை தான். அதன் பிறகு அவர்கள் தரப்பு வாக்குமூலத்தை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட போலீசாரிடம் அவர்கள் வழங்க வேண்டியது அவசியமாகுது. அந்த விதத்துல தான் மிச்சம் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது புகார் கொடுக்காதவங்க புகார் கொடுக்கலாம். இது ஒரு வகை. ஏற்கனவே நான் தான் போலீஸ்ல புகார் கொடுத்துட்டேன், அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பணம் எப்ப கிடைக்குதுன்னு சொல்றாங்களோ அன்னைக்கு போய் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சாவகாசமா வீட்டுல இருக்கிறவங்க நேரா திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் அலுவலகத்துக்கு சென்று அந்த எல்ஃபின் கேஸை பார்க்கக்கூடிய போலீசாரை அணுகி அவர்கள் தரப்பு வாதங்களை, ஆவணங்களை, சாட்சியத்தை போலீசார்கிட்ட வழங்கினாதான் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரும். அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டையும் பெற்றுத்தர முடியும். அந்த வகையில அலுவலக நேரத்துல பாதிக்கப்பட்ட அந்த முதலீட்டாளர்கள் யாரேனும் இருந்தால் போலீசாரை அணுகி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்புல தெரிவிக்கிறாங்க. இந்த எல்ஃபின் மோசடி வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நாம் தொடர்ந்து பேசுவோம். நம்மளுடைய அங்குசம் அறம் சேனல்ல இது தொடர்பான அடுத்த கட்ட தகவல்கள் தொடர்ந்து பதிவாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.